Realme அவங்களோட என்ட்ரி லெவல் ஃபோன் சீரியஸான C சீரியஸில் C71 5G அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். பெரிய டிசைன் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த டிசைனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்இடி உங்களுக்கு ஃப்ளாஷு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்இடி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். C71 சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.74 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே. எங்கள் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு HD+ தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 180Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 563 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பிகாஸ் இது பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு ஸ்மார்ட் டச் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது டச் பண்ணாலும் சரி, இல்லை வெட் ஹேண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் உங்கள் கையில் ஆயில் இருந்தால் கூட 97லேருந்து 98% வந்து அக்யூரேட்டாக இது ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது நம்ம ரியல் டைம் யூசேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிசாக்கோட T7250 அப்படிங்கிற ஒரு 5G SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே பேசிக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண போகிறாங்க, இல்லை வெறும் கால்ஸ் மட்டும் தான் பேச போகிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் தாராளமாக போதும் அதுக்கு. சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணால் கூட இந்த ஃபோனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 and 6 GB அப்படிங்கிற ரேம் ஆப்ஷனும், ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64 and 120 GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6300 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இது HD+ டிஸ்பிளே அப்படிங்கும்போது இந்த 6300 mAh ரொம்ப நல்லா உங்கள் பேட்டரி பேக்கப் வரும். கிட்டத்தட்ட 2 நாள்லேருந்து 3 நாள் தாராளமாக இந்த பேட்டரி பேக்கப் இருக்கும். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 wattsக்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 wattsக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக இது எதிர்பார்க்க முடியாது. 13 மெகாபிக்சலுக்கான OmniVision OV13B அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.2. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வீடியோ கால்ஸ்க்காக ஒரு 5 மெகாபிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் இது பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோனாக இருந்தாலுமே இங்கே AI ஃபீச்சர்ஸும் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த AI எரேசர் ஆப்ஷன் இருக்குது, சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இருக்குது, AI கிளியர் ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டியூல் வியூ வீடியோ ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி பேசும்போது இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UIயான Realme UI 6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக அந்த ஃபோனுக்கு IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300% வரைக்கும் அல்ட்ரா வால்யூம் உங்களால் வச்சுக்க முடியும். பட் குவாலிட்டி பெருசாக இருக்க போகிறது இல்லை, 100% தாராளமாக போதும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் வால்யூமோட லவுட்னஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த 300% வால்யூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 810Hக்கான கிரேடிங் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 464 உங்களுக்கு 7699க்கும் அண்ட் 6/120 GB வேரியண்ட் 8699க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிளாக இருக்க போகுது. ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை பெரிய லெவலில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபோனை நீங்கள் அஃபிஷியலாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.